வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். tradingview.comல வந்து நானு ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறேன் நானு. பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அத நீங்க நெறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதும் தெரியும் எனக்கு. ஆ இதுல இன்னைக்கு என்னன்னா, அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தி நான் ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நானு. அத நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல நான் வந்து ஒரு அப்டேட்ட வந்து பண்ணியிருக்கிறேன் நானு. அதுலயும் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எஃப்இஜி மார்க்கிங் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. எஃப்இஜி இண்டிகேட்டர். அதுலயும் வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஆ, நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்க இதுல வந்துட்டு அப்டேட் ஆயிக்கும். ஆ, யாரும் அது புதுசா இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, மேத் பை தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இண்டிகேட்டர் செக்ஷன்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்க அத வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, நானு இந்த வீடியோ இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ 9:30 மணி நைட்டு. ஆ இப்ப தான் நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணுனேன். ஸோ, அதனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதுசா வந்து அத சர்ச் பண்றவங்களுக்கு டிஸ்ப்ளே காட்டாம இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா ஒண்ணும் இல்ல. காலையில நீங்க அத சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேத் பை தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இண்டிகேட்டர் செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இண்டிகேட்டர கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச்ல போயிட்டு மேத் பை தாமஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே, உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு வரும். அதாவது இந்த கம்யூனிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது பர்சனல் இது. இது பர்சனல்னா நான் என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து நான் பர்சனலா வச்சிருக்கிறது. ஆனா பர்சனல்னோனே நான் ஏதோ தனியா யூஸ் பண்றேன் அப்படின்னு இல்ல. நான் என்ன யூஸ் பண்றேனோ அதுதான் நான் உங்களுக்கும் வந்து நான் தரேன் நானு. ஸோ அந்த இதுதான் அது. மேத் பை ஆர்டர் பிளாக்ஸ் இது ஒண்ணு காட்டுது பாருங்க. இதே வந்து நானும் இதுல வச்சிருக்கிறேன் இந்த இதுல. அடுத்தது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இது இது வந்துட்டு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறேன் நான். அதுவும் இங்க இருக்கு. இதுதான் வந்து அப்டேட் பண்ணது. எஃப்இஜி வந்து டிஸ்ப்ளே ஆகல பாருங்க. ஏன் எஃப்இஜி டிஸ்ப்ளே ஆகலன்னா, ஜஸ்ட் நவ் தான் வந்து அத நான் இப்ப தான் வந்து அப்டேட் பண்ணேன். அதனால அதுவும் அப்டேட் ஆயிடும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இதுல போயிட்டு மேத் பை தாமஸ்ன்னு பண்ணீங்கன்னா, இந்த 3 இண்டிகேட்டருமே உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அத வந்துட்டு எது வேணுமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் என்ன அப்டேட் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்றதுக்காக தான் நான் வந்து இப்ப இந்த வீடியோவ வந்து போடுறேன் நானு. இப்ப நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டிகேட்டர் என்னன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நீங்க எதையுமே வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டர வந்துட்டு உங்க சார்ட்ல வந்துட்டு எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, ஹை லோவ காட்டும். லோ ஹை இதே மாரி வந்து அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி இதுதான் நீங்க முன்னாடியே போட்டுட்டீங்க. இப்ப எதுக்கு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, இதுல என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு காட்டுறேன் நானு. இத டெலீட் பண்ணிடுறேன் நானு. இதுல என்ன போட்டு வச்சிருந்தது. இதுல என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்ப பாருங்க. இதுல சிஹெச்ஓசிஹெச்ன்னு இருக்கு பாருங்க. இது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு புல்லிஷா இருந்த ஒரு ட்ரெண்ட் புல்லிஷா இருந்த இது 5 மினிட் சார்ட். புல்லிஷா இருந்த ஒரு ட்ரெண்ட் இப்ப வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் வந்து இதனுடைய அர்த்தம் இது. இது வந்து பேரிஷா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து இது காட்டுது. ஸோ இந்த பிஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இங்க இருந்து அப்படியே புல்லிஷாவே வந்திருக்கு பாருங்க. அப்ப இங்கே இது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் புல்லிஷ் தான். புல்லிஷ்லயே தான் வந்திருக்கு. அப்ப இந்த பிஓஎஸ் அப்படின்னாச்சுன்னா என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னுவாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. அது வந்து இன்கேஸ் வந்து அது உங்களுக்கு வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்டாகவும் இருக்கலாம் இல்லை பீரிஷ் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். அந்த ட்ரெண்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே டைரக்ஷன்லேயே அது போயிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிஓஎஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து வரும். இது இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கு வந்து அது க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டும். இருந்தாலும் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்காக தான் வந்து இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் முக்கியமான வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்களா இப்போ நான் வந்துட்டு இதை ரீப்ளே பண்ணுறேன். பண்ணுறப்ப பாருங்க இது வரைக்கும் வந்து பாருங்க இங்கே வந்திருக்கு.
இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் புல்லிஷாக மாறி இருக்கு பாருங்க. இங்கே வந்து புல்லிஷாக மாறி இருக்கு. பிஓஎஸ் இந்த இடம்லாம் வந்து பேரிஷாக இருந்திருக்கு. இங்கே வந்து பேரிஷாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த பேரிஷ் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பீரிஷாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பீரிஷ் கண்டினியூ ஆகுது. அதான் பிஓஎஸ்ன்னு அர்த்தம். அப்படியே வந்துட்டே இருக்கு. இங்கே வந்து அதே பீரிஷ் கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஓஹெச் வந்துடுது கிரீன் கலரில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் பீரிஷாக இருந்த ட்ரெண்ட் வந்து இப்போ வந்துட்டு என்னவா ஆகுது அப்படின்னாச்சுன்னா புல்லிஷாக மாறுதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆச்சுன்னா அடுத்த இதே வந்து இது வந்து டெலிட் பண்ணி லைன் போட்டு வச்சிருக்கேன். ஓகே. அடுத்த இது வந்துட்டு அது என்ன வருதுன்னா உங்களுக்கு இந்த இது சரி. இந்த இது என்ன வருது அப்படின்னாச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெட் கலர்ல வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா இங்க புல்லிஷா இருந்தது இங்க வந்துட்டு பேரிஷா வந்து சேஞ்ச் ஆகுது. இப்படி போறப்ப அது வந்து ஒரு இன்டிசிஷன் மூடுல இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து மேல போறதா கீழே வரதா அப்படின்றது ஒரு தடுமாற்றத்துல இந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி உங்களுக்கு சிக்னல் காட்டுது அப்படின்னாச்சுனாலே நீங்க வந்துட்டு அந்த டைம்ல எந்த ட்ரேடும் வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து ஒரு ட்ராப் ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பீரிஷா இருந்தது வந்து இங்க புல்லிஷா மாறுனதா நம்மளுக்கு சிக்னல் குடுத்து, அடுத்த சிக்னலே நம்மளுக்கு வந்துட்டு அது திருப்பி வந்துட்டு பீரிஷ் சிக்னல் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருப்பி புல்லிஷ் சிக்னல் காட்டுது. அப்புறம் புல்லிஷ் சிக்னல் காட்டுனதுக்கு அப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கு. எந்த சிக்னலும் இதுல குடுக்கல. அடுத்தது இந்த புல்லிஷ் வந்து கன்டின்யூ ஆகுது அப்படின்னாச்சுன்னா, பிஓஎஸ் வரணும். பிஓஎஸ் வந்து இங்க வந்திருக்கு பாருங்க. அது வரைக்கும் இடையில இங்க பாருங்க. இதுக்கு அப்புறமா இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது பீரிஷ் வந்து புல்லிஷா மாறிடுச்சுன்றத சொல்றது தான் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது. சிஹெச்னால சேஞ்ச். ஆஃப் ஓஎஃப் ஆஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ. கேரக்டர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சிஹெச். சேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சிஹெச். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுதான் வந்து இப்படி போடுறது. அந்த ஓவை வந்துட்டு ஸ்மால் லெட்டரும் சிஹெச்சை வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் போடுறது. ஓகேங்களா? அதனால இது ரொம்ப ஒரு புது வேர்டுன்னு நினச்சிக்காதீங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ஸோ அந்த மாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு வந்திருக்கு நம்மளுக்கு. வந்த உடனே புல்லிஷா வந்திருக்கு. புல்லிஷா வந்ததுக்கு அப்புறமா அது புல்லிஷ் கண்டினியூ ஆகுதா அப்படின்ற ஒரு சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா சிக்னலே கிடைக்கல நம்மளுக்கு. இதான் வந்து இது. அப்ப சிக்னலே வந்து என்னன்னா, சிக்னல் புல்லிஷ் தான் அடுத்து ஃபர்தரா வந்து அது புல்லிஷா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு இங்க, இந்த இடம், இந்த இடம் அங்கெல்லாம் வந்துட்டு பிஓஎஸ்ன்னு வரணும். அதான் பிஓஎஸ்ன்னு வந்ததுன்னா, புல்லிஷ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த மாரி எதுவுமே வரல. ஆனா எங்க வருது 1, 2, 3 வந்துருச்சு. 3 ஸ்விங்க காட்டிடுச்சு அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிஓஎஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ வந்து புல்லிஷ் கன்டினியூன்றது வருது. அப்போ புல்லிஷ் கன்டினியூன்னு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எந்த சிக்னலும் குடுக்கல. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, எந்த சிக்னலும் குடுக்கல. ஆனா வந்து நம்மளுக்கு இந்த கலர வச்சே நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றத முடிவு பண்ணிக்கிறோம். இங்க வந்த உடனே அது பீரிஷ வந்துட்டு சிக்னல் வந்துட்டு குடுக்குது. அப்ப இதுவரைக்கும் புல்லிஷா இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்து பீரிஷா இங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நான் ஃபர்தரா வந்து இத நானு ப்ளே பண்றேன். இது வந்து 16ஆம் தேதி 11:30 மணியோட நிக்குது. இத ஃபர்தரா வந்து நானு இது பண்றேன். இப்ப நீங்க இத பாருங்க ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும். இது பிஓஎஸ் வந்திருக்குங்களா? அப்ப பீரிஷ் கன்டின்யூன்னு அர்த்தம். பீரிஷ் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுதுன்னு அர்த்தம். மாறி, மாறி அளக்காட்டுது. மேலேயும் போமாட்டுது, கீழேயும் போமாட்டேங்குது. இப்ப வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் புல்லிஷ்ன்னு வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு நம்மளுக்கு வந்து சிக்னல் வருது. ட்ரெண்ட். புல்லிஷ் வந்து கன்டின்யூ ஆகுதுன்ற அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து வருது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு. ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ஸ் மாரி தான் குடுக்குது. சின்ன சின்னதா சேஞ்ச் நடக்குது. மேல போகுது, கீழ வருது பாருங்க. அடுத்தது உடனே பீரிஷ் சிக்னல்ல குடுக்குது. ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு என்டர் ஆகக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணிரணும்னா, பேசாம ஒதுங்கி இருக்கணும். இது வந்து 5 மினிட் சார்ட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ புரியுதுங்களா? இது வந்து ஆக்சுவலா வந்து ஃப்ரைடே வந்து நடந்த ஒரு இது. ஸோ இந்த அப்டேட்ஸை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் பிஓஎஸும் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகாது. வெறுமனே ஒரு லைன் மட்டும்தான் வரும். அதுவும் வந்துட்டு ரெட் கலர்ல இதுல வரும். இதுல வந்து லைன் 2மே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மட்டும் அங்க வரும். அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படி வந்ததுனால ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நினைச்சுக்கிங்க. நினைக்கிறது இல்ல. அதுதான் அதுதான் அது குடுக்குற சிக்னல்.
அதில் வந்துட்டு நீங்கள் அது வந்து ரெட் கலரில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது பீரிஸுக்கு சேஞ்ச் ஆகுது புல்லிஷில் இருந்துன்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் பிஓஎஸ்ன்னு வந்ததுன்னா அது எந்த கலரில் வருதோ அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வந்து கிரீன் கலரில் வந்ததுன்னா ஏற்கனவே அது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடியே. முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் வந்து புல்லிஷ் தான். இப்போவும் வந்து அது புல்லிஷில் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்றது வந்து அர்த்தம் இது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு அடுத்தது இது ஒரு இண்டிகேட்டரு. அடுத்த இண்டிகேட்டரில் வந்து நான் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு எஃப்இஜி மேட் பை தாமஸ் வந்துதான் என்னன்னு தெரியல, பார்ப்போம். வந்திருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அது. மேத் பை ஆர்டர் பிளாக் இருக்கு, மேத் பை தாமஸ் இல்லை, கம்யூனிட்டி இதுலேருந்து இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஆனால் என்னுடைய பர்சனலில் வந்து அது இருக்குது, அதனால் நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேன். எஃப்இஜி டூன்னு போட்டிருக்கீங்களா, அதுதான் அது. உங்களுக்கு அது அப்டேட் ஆனவுடனே கொஞ்சம் நேரத்தில் வரும் கம்யூனிட்டியில், நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு காட்டுறதுக்காக இது என்ன, இது ஒன்றும் இல்லை, இதில் ஒரு பெரிய அப்டேட்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு சின்ன ஒரு இதுதான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 15 மினிட் சார்ட் வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்த இது ஃப்ரைடே 16ஆம் தேதி, 16, ஆமாம், 16ஆம் தேதி மார்க்கெட் வந்து இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முன்னாடி வந்துட்டு என்னுடைய எஃப்இஜி இண்டிகேட்டரில் வந்துட்டு இந்த எஃப்இஜி இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து எஃப்இஜி. அதில் வந்துட்டு மேலே ஒரு இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு பார்டர் லைன் ஒன்று வரும், பாக்ஸில் ஒரு கட்டை மாதிரி வரும். ஆனால் அதை வந்து எடுத்துட்டேன் நான் அதை. ஏன் எடுத்தேன் அப்படின்றது நான் அடுத்த அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். எதை பண்ணுவேன்னா ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு இதேமாரி சேஞ்ச் பண்ணுவேன். அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. வேற ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்டரில் லைன் வரும், அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முன்னாடி வந்துட்டு அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த வருது பார்த்தீங்களா? அது பீரிஷாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து பீரிஷ்ன்ற அந்த எஃப்இஜி வரும். ஸோ இந்த அப்டேட்டை தான் வந்துட்டு நான் வந்து இதில் வந்துட்டு பண்ணியிருக்கேன் நான். ஏன் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்கையும் யூஸ் பண்ணுறோம், ஆர்டர் பிளாக்கும் இதே சேம் கலர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப இது ஆர்டர் பிளாக்கா இது எஃப்இஜியா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், எஃப்இஜி அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கலர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு நம்ம எதையாவது மாற்றி கிளிக் பண்ணிவிடுவோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் எனக்கு தேவையில்லைங்க, வேறு கலர் வேணும்னா இதில் போய் இந்த மவுஸை நவுத்துனீங்கனால இந்தமாரி வரும். அப்போ இந்தமாரி செட்டிங்ஸ்னு வரும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சும் அந்த இன்புட்ஸ்னு வருது பார்த்தீங்களா, அப்போ இந்த புல்லிஷ் எஃப்இஜி கலர் வந்து இந்த க்ரீனு, அதே பீரிஷ் எஃப்இஜி கலர் வந்துட்டு இந்த கலர். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கலர்லாம் காட்டும். அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாரி இந்த கீழே இருக்கிறத வந்து இந்த இது அப்படியே இந்த பாரை நவுத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாரி இதாகிடும். ஆனால் நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டாக வந்துட்டு புல்லிஷுக்கு வந்து க்ரீனும் பீரிஷுக்கு வந்து ரெட்டும் கொடுத்துருக்குறேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து புல்லிஷ்னா ப்ளூ வேணும், பீரிஷ்னா வேறு ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னாச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது. ஸோ இந்த அப்டேட்டு தான் இதில். ஸோ இந்த 2 அப்டேட்டும் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும் உங்கள் இதில். எஃப்இஜி மட்டும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல வந்துடும். இப்போ தான் அப்டேட் பண்ணதால் வரல, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் நான். சிஇபிஇ எப்படி வந்துட்டு எஸ்எம்சியில் வந்துட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எப்படி என்டர் ஆகுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அது ஆர்டர் பிளாக்கை வந்து உடச்சிட்டு கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறப்ப வாங்குங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி அது பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருந்ததுன்னா அது உடச்சிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்குறப்ப வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். இது என்ன மாதிரினா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் கொடுத்துருந்தேன், ஏன்னா தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த அதாவது இதை எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஒரு சாதாரணமாக இருக்காது. அது ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிறப்ப தான் வந்து முழுசாக நம்ம வந்து கற்றுக்குவோம். ஆனால்
அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணிடக்கூடாது. அது ஒரு மெயினான ஒரு கவலையாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாச்சுன்னா, குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாரி, இந்த கலர் வந்ததுன்னா இதை பண்ணு, இந்த கலர் வந்ததுன்னா இதை பண்ணு அப்படின்னு சும்மா சொல்லி தருவோம்ல. எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டோம். சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த இது இருக்காது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன்னா, பிளாக்கை வந்து உடச்சிக்கிட்டு திருப்பி மேலே ஏறிச்சுன்னா வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு இது. ஆனால் இதில் வந்துட்டு நிறையா இதெல்லாம் இருக்குது. இடையில ஒரு சில பிளாக்ஸ்லாம் வரும். அந்த பிரேக்கர் பிளாக்குன்னுவாங்க, இன்டியூஸ்மெண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் ட்ராப் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வரும். இதை வந்து நான் இந்த எஃப்இஜி இந்த எஸ்எம்சி சம்மந்தமாக இப்போ கடைசியாக நான் அந்த போட்ட வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அட்வான்ஸ்டு லெவலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவேன் நான். அப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டு ஆர்டர் பிளாக்குக்கும் 2 ஆர்டர் பிளாக்கு, புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு, பீரிஷ் ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இடையில வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப அது என்னென்ன மாதிரியான பிளாக்ஸ்லாம் இடையில வரும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். பிரேக்கர் பிளாக்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட் பிளாக்னா என்ன, மிட்டிகேட்டட் பிளாக்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து பார்ப்போம். அந்தந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி நம்ம வந்து ட்ராப் ஆகும், அப்போ அதை வந்து கரெக்டாக எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் அடுத்து வர அந்த வீடியோவில் எது சம்மந்தமாக இப்போ கடைசியாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எஸ்எம்சி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, சிஇபி என்ட்ரி வந்து எஸ்எம்சியை பேஸ் பண்ணின்னு, அது வந்து வெரி வெரி பேசிக். அது அது வந்து சின்ன பசங்களுக்கு பிரைமரி கேஜிக்கு இருக்கிற ஒரு வீடியோ மாதிரி அது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். நிறைய இது பார்ப்போம். ஸோ அதனால் அதுக்கு அது தொடர்ச்சியாக நான் வந்து நிறைய வீடியோஸை வந்துட்டு நான் வந்து போடுவேன். அதை அப்போ போடுறப்ப என்னுடைய இண்டிகேட்டர்ஸையும் நான் அதுக்கு தகுந்த மாரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அக்குமுலேஷன் சாரி இன்டியூஸ்மெண்ட் பிளாக்கெல்லாம் எப்படிங்க மார்க் பண்ணுறதுன்றதுக்கெல்லாம் நான் இண்டிகேட்டரே உங்களுக்கு சொல்லியும் தரேன். அது இல்லாமல் நான் இண்டிகேட்டராகவும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அதை நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் இண்டிகேட்டரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வரும். இன்னொன்று ஆர்டர் பிளாக்கையும் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு மார்க் பண்ணுற பிளாக்கு, லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு மார்க் பண்ணுற ஆர்டர் பிளாக்கு, இதெல்லாம் பற்றி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது இல்லாமல் அதுக்கு தகுந்த மாரி இண்டிகேட்டரையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ட்ரேடிங் வியூஸில். அதனால் நீங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூ அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மு. அதில் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸு நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஒரு பேசிக் இது ஒன்று இருக்குது. அது எசென்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து 5 இண்டிகேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அந்தமாரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து சப்ஸ்கிரைபராக ஆகணும் அப்படின்னீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் அதை வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் டாலர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவங்க தருவாங்க. நான் கொடுக்குற லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரேடிங் வியூவில். இது ட்ரேடிங் வியூ வந்து இது எனக்கு கொடுத்துருக்குற ஒரு ஆஃபர் மாரி. உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு $15 வந்துட்டு இது பண்ணுறோன்ட்டு. ஆனால் அவங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரில. உங்களுக்கு அது சப்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கழிச்சிக்கிறாங்களா, லெஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரில எனக்கு. எனக்கு ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் வந்து இதை வந்து நான் ரிசீவ் பண்ணேன் நான் அந்த மெசேஜை. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. நிறைய புரோக்கர்ஸ்னால் நம்ம லீடிங் புரோக்கர்ஸு வந்துட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணி நடக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே வந்து ஜெனுவனான ப்ராடக்டாக இருந்ததுன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத இதெல்லாம் நான் வந்து பண்ணுறதில்ல. ஆனால் ட்ரேடிங் வியூவை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான அது ஒரு பிளாட்ஃபார்ம் அது. சொல்லப்போனால் தான் வந்து இவங்களோட தான் அக்ரிமெண்ட். இவங்க இதை தான் சார்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒன்றும் வந்து இவங்களுடைய சார்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. யாரோடைய சார்ட்டை? ட்ரேடிங் வியூனுடைய சார்ட்டை தான் வந்துட்டு அவங்களும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து செய்யுங்க. ஆனால் நான் சொல்கிறதுக்காக இல்லை, அது உங்களுடைய ஃபினான்ஷியல்லாம் வந்து ஒத்து வந்தது, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக ட்ரேடிங் தான் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாரி நம்மளுக்கு. ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா ஒரு கடையை வாடகைக்கு எடுப்போம். ஒரு கடை வைக்கணும்னாலே அது வாடகைக்கு எடுக்கணும். அதுக்கு இன்டீரியர் ஒர்க்கு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சில முன்கூட்டியே செலவு இருக்கிற மாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு 2 மானிட்டர் உள்ள ஒரு 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 கம்ப்யூட்டரு, ஒரு அடிஷ்னலாக ஒரு மானிட்டர், 2 மானிட்டர் இருக்கிற மாரி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னலாக வந்து பண்ணுறோம். நம்ம இதுதான் நம்மளுக்கு தொழில். இதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஒரு ஸ்டெப்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். இருந்தாலும் வந்து இது எல்லாமே உங்களுடைய பண வசதி அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு இப்ப நானு சொன்ன இந்த இண்டிகேட்டர்ஸு ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். யூஸ் பண்ணாதவங்க மேத் பை தாமஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அதுல வரும். அத எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. புதுசா சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல, நான் ஃப்ரீ பிளான்ல தான் இருக்கிறேன். நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கிற அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அதுல வந்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து அவங்க வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால வந்துட்டு உங்க ம். உங்க உங்க சாய்ஸ்க்கே விட்டுறேன் நானு. 2வது ட்ரேடிங் வந்து நாளைக்கெல்லாம் நானு இருப்பேனான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஃபேமிலி டூருன்னு சொல்லிட்டு நானு வெளியில இருக்கிறேன் நானு. இப்ப நான் வந்து டூர்ல இருக்கிறப்ப தான் இன் பிட்வீன் அந்த இத போடுறேன் நானு. அதனால நான் இந்த வாரம் வந்து ட்ரேடிங் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நான் வந்து மார்க்கெட்ட வந்து வாட்ச் பண்ணுவேன் நானு. என் மொபைல்ல வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் நானு. ஏதாவது அப்டேட்டுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நன்றி.